அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 111வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாக சொல்லி காட்டிவிட்டு இருக்கின்றான். இந்த வருடத்தினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அந்த யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக நோன்பு வைக்கிறேன் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியுடைய நாள், ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள், அதனால் நாங்கள் நோன்பு வைக்கணும் என்பதாக சொல்லப்பட்டது. இதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அவர்கள், உங்களை விட நாங்கள் தான் அதிகம் உரிமை உள்ளவர்கள், ஆகவே நாங்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கின்றோம். சஹாபாக்களுக்கும் இதை அதிகமாக வலியுறுத்தி சொன்னார்கள். ரம்லான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்தின் நோன்பை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கட்டாய கடமை போன்று நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் இந்த 9, 10 ஆகிய 2 நாட்கள் இந்த முஹர்ரத்தினுடைய நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஆஷுராவுடைய நோன்பு நோற்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்த்தால், முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாம் செய்கின்ற பாவங்கள், தொழுகையில் அலட்சியம், கோபப்படுகின்றோம், புறம் பேசுகின்றோம், இன்னும் அதிகமாக நாம் கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள், நாவுகளால் செய்யக்கூடிய பாவங்கள், இதையெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நோன்பு நோற்பதினால் நாம் அதிகமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது, ஒரு நாள் நோன்பு நோற்றால் நரகத்தினுடைய 70 ஆண்டுகள், நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நம்முடைய முகத்தை திருப்பி வைக்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆஷுராவுடைய நோன்பு 25, 26 ஆகிய 2 நாட்கள், அதாவது வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் இந்த வருடத்தில் நோன்பு நோற்பது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்தில் ஆஷுரா என்று சொன்னால் 10வது நாள் தான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் 9, 10 ஆகிய 2 நாட்கள், 25, 26 ஆகிய 2 நாட்கள், வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு நோற்பதினால் நமக்கு முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்களாக மன்னித்து நாளை மறுமையில் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.